புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில்தான் தமிழ்நாடு அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். இந்த புதிய கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுட்டாங்க. இல்லம் தேடி கல்வியே அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் சொன்ன ஒரு பொது அறிவிப்பு என்னன்னா, இந்த கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு. புரியுதா அண்ணன் சொல்றது? நான் ஏன் எதுக்குறேன்னு புரியுதா? தொடர்வது எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள். சென்னையில் உள்ள பிரம்மஸ்தானம் கோவிலின் 35வது ஆண்டு மகோத்சவத்தில் மாதா அமிர்தானந்தமயி தேவி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், அன்பே ஒளிமயமான வாழ்விற்கான திறவுகோல் என்றார். 2 நாட்கள் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் தியானம், பஜனை, தரிசன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. முன்னதாக அம்ருத் ஸ்ரீ சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சேலைகள் மற்றும் நிதி உதவி வழங்கப்பட்டது. பிப்ரவரி 20ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் கரூரில் நடக்கவுள்ள நிகழ்ச்சியிலும் அமிர்தானந்தமயி பங்கேற்க உள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சவுந்தரபாண்டியன் என்பவர் 17 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் சிறுமி கர்ப்பமான நிலையில் பெற்றோர் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர். இது தொடர்பாக ஊர்நல அலுவலர் அளித்த புகாரின் பேரில் சவுந்தரபாண்டியன், அவரது பெற்றோர், சிறுமியின் பெற்றோர் என 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உலவும் பாகுபலி யானை இதுவரை பயிர்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் தற்போது பொது உடைமைகளை சேதப்படுத்தி இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நந்தவனப்புதூரில் விவசாயி வசந்தகுமாரின் தென்னந்தோப்புக்குள் புகுந்த யானை மரங்களை நாசம் செய்ததோடு ஒரு ராட்சத மரத்தை சாய்த்தது. மரம் அருகே இருந்த வீடு, லோடு வாகனம், மின்கம்பங்கள் மீது விழுந்ததில் அவை சேதமடைந்தன. வேலூர் அரசு மருத்துவமனையில் இருந்து தப்பியோடிய தண்டனை கைதியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு காட்பாடியில் யாசகம் பெற்று பிழைப்பு நடத்தி வந்த நபரை கொலை செய்த வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த பாபுஷேக் என்பவர் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவருக்கு குடல் இறக்க பிரச்சனை ஏற்பட்டதால் கடந்த 15ஆம் தேதி அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கழிவறைக்கு சென்ற அவர் அங்கிருந்து தப்பியோடினார்.